தாய் தந்தை, அது உலகத்துக்கு தெரிந்தது. ஆனால் இந்த படைப்புக்காக இங்கே நிற்பதற்கான காரணம் கேஆர்ஜி குரூப், கண்ணன் ரவி சார். இந்த கதையை அரசியல் சார்ந்து நையாண்டி பண்ணி யார் வேண்டுமானாலும் கதை பண்ணி விடலாம். எனக்கு இன்றைய தினம் வாழும் கலைஞர்களில் இளவரச ஐயாவுக்கு தெரியும், அரசியலை உள்வாங்கி கொண்ட இந்த விஷயம். அரசியல் குடும்பத்தில் பிறந்த காரணத்தினால், அரசியல் புரிதல் இருந்த காரணத்தினால தான் இந்த கதை எழுதப்பட்டிருக்கு. இந்த கதையை எழுதிடலாம் எடுக்கிறதுக்கு. ஸோ அந்த வகையில் ட்ரிபிள்-டி படத்தில் நான் அதை பார்த்த இருந்த பொழுது தம்பி தீபக் ரவி அவர்கள் அங்கே வந்திருந்தாங்க. மீனாட்சி அம்மன் கோயிலை விட்டு வெளியில் வருகிற பொழுது ஃப்ளைட்டில் வர்ற பொழுது ஸோ கிட்டத்தட்ட 2 கதை சொல்லியிருந்தேன். அந்த கதை தான் சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த கண்ணன் ரவி சார் இந்த கதை சொன்ன உடனடியாக எடுக்கணும். காரணம், கண்ணன் ரவி சார் அவர் சினிமாவுக்கு வருவது என்பது பணம் சம்பாதிப்பதற்காக அல்ல. ஊடகத்துக்கு அத்தனை பேருக்கும் தெரியும். திட்டக்குடியில் பிறந்து இளமையில் வறுமையை சுமந்து துபாய்க்கு சென்று, துபாய் நான் பார்க்க வளர்ந்த துபாய் அப்படின்னு சொல்லுவார். வேறு யாரும் அதை சொல்ல முடியாது. துபாயால் நான் வளர்ந்தேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். நான் பார்க்க வளர்ந்த துபாய் அப்படிம்பார். கிட்டத்தட்ட 35 வருட காலங்கள் ஒரு தமிழன் அந்த துபாய்க்கு போயிட்டா எங்கேயாவது திக்குமுக்கு ஆனால் அவர் அண்டர்டேக் பண்ணிக்குவார். ஸோ அந்த வகையில் அந்த எண்ணம், பரந்த எண்ணம் கொண்டவர், சினிமா மீது தீராத காதல் கொண்டவர். இன்றைய தினம் தயாரிப்பாளர்கள் அருகி மறிய போய்விட்டார்கள். ஸோ இந்த ட்ரிபிள்-டி இந்த ஒரு கண்டென்ட் எப்படி இன்வெஸ்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் சிதரால் சொன்ன மாதிரி இந்த டீயோட செட்டப்பு TN 2026 தங்க நட்சத்திரம். இது நிச்சயமாக ஒரு தன்னடக்கத்தோடு சொல்கிறேன். நிறையா மேடை, இன்னும் 2-3 மேடை வரும். இப்போ இது சம்மந்தப்பட்ட இத்தனை பேரையும் நான் நெஞ்சுருகி பாராட்டுவதற்கு இப்போ சுருக்கமாக சொல்ல ஆசைப்படுறேன். தம்பி நட்டிக்கு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை தியாகம் பண்ணிட்டு வந்த ஒரு பிள்ளை. பல கோடிகள் அமிதாப் பச்சன்லேருந்து யாரையெல்லாம் கனவோக நினச்சிட்டு இருக்கோ அத்தனை பேரையும் பார்த்துட்டு ஒத்தி வச்சுட்டு இந்த ஒரு பேஷனுக்காக இங்கே வந்த ஒரு பிள்ளை. ஒரு சதுரங்க வேட்டைக்கு பிறகு சார் சொன்ன மாதிரி அற்புதமான ஒரு நல்ல இதயத்துக்கு சொந்தக்காரன், ஆன்மீகவாதி. அந்த பிள்ளைய நெஞ்சுருக வைத்ததில் இந்த கதை ஒரு அடுத்த தளத்துக்கு அழைத்து போகும் அப்படின்ற பொழுது தனிப்பட்ட முறையில் ஒரு சினிமா ரசிகனாக ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு விஷயம், எனக்கு இன்றைய தினம் நம்மளை விட அடுத்த உயர்ந்த நிலையில் இருப்பவராக நான் கருதுவது MS பாஸ்கர் மாமா, ஒரு சிவனடியார், என் மரியாதைக்குரிய எங்கள் ஐயா மகன் இளவரச ஐயா. நாங்கள் 3 பேரும் நிறைய படங்கள் நடிச்சிருக்கோம். 3 பேரும் சேர்ந்து ஒரு படத்தில் நடிப்பதற்கான வாய்ப்பு என்பது இந்த படம் தான். அது என் மகன் இந்த கதை சொல்லிவிட்டு அவன் உள்வாங்கிட்டான். அரசியல் குடும்பத்திலேருந்து வந்த காரணத்தினால் நான் கதை எழுதிவிட்டால் பத்தாது, அந்த கதையை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். நான் கதை எழுதி கொடுத்துட்டேன். இந்த வசனத்தில் பாதி தான் நான் எழுதியிருக்கேன், மீதியாக தான் எழுதியிருக்கிறான். இதில் விட்டுப்போன கலைஞர்களின் நிறைய மேடைகள் இருக்குது, நான் சொல்லிக்கிறேன். விஜய் சந்திரசேகர் அவர்களுக்கு இது வேறு ஒரு கலர் கொடுக்கும். என்ன அருமை மகள், ஆமாம், மேடையில் பேசுகிற பொழுது அப்படி நெகிழ்ந்தேன். என்னன்னா மடைத்திருந்த வெள்ளம் போல் ஒரு ஃப்ளோவில். ஆமாம், காலம் உங்கள் அப்பா இருக்கிறது மேலே இருக்கார், இறைவனாக இருந்து ஒரு முறை ஒரு வழி நடத்துகிறாரு. ஆமாம், அந்த பிள்ளையை நான் பார்க்கறப்ப சொன்னேன், ஒரு பர்பீல் சுல்தானா போல் நீ நிறைய படி, மிகப்பெரிய உள்வாங்கக்கூடிய திறன் இருக்குது, மெமரி பவர் இருக்குது, மேடை ஆளுமை இருக்குது. ஸோ மல்டி விஷயத்தில் போ, பன்முகத்தன்மையோடு போ அப்படின்னு. ஸோ அந்த பாப்பா அதை உள்வாங்கிட்டது. அதே போல் ஒரு பரதநாட்டிய கலைஞராக ஒரு கலைஞர் தேவைப்படுகிற பொழுது கும்கி 2 ஹீரோயின் சிறுதா ரவி அதை உள்வாங்கிட்டு ஒரு பரதநாட்டிய மகையாகவே நடிச்சிருக்கிறாங்க. அருமை தம்பி முத்துக்குமார். ஆமாம், ஒரு தமிழ் உச்சரிப்புக்காகவே அந்த காலத்திலேருந்து எடுத்தோம்னா அதில் இன்றைக்கி சமீபத்தில் ஒரு தமிழை எப்படி உச்சரிக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு இவனை பார்த்து பொறாமைப்படக்கூடிய வகையில் அந்த அற்புதமான பிள்ளை அது இந்த படத்துக்குள்ளே வந்தது. என் அருமை மகன் கதிர், ஆதித்யா கதிர், செல்ல பிள்ளை, தங்கமானவன். நம்மளை உட்கார வச்சு நமக்கு பக்கத்தில் நம்மளை கிண்டலிப்பாக நம்மளுக்கே தெரியாது, அவ்வளோ பெரிய மிகப்பெரிய. அதே மாதிரி ஜாவா சேதுராமன், எத்தனை காட்சி. தம்பி சார் சொன்னாங்களா வர்றேன். ஸோ இப்படித்தான் எல்லோருமே வந்தாங்க. ஜாவா சுந்தரேசன், அதே போல் இந்த மேனேஜர் தர்புகா சிவா. நிச்சயமாக தர்புகா சிவா என்னாவே கிட்டத்தட்ட ஒரு மெலடி. இந்த படம் என்பது என்கிட்ட சொன்னான், சார் உங்கள் புள்ள கதற காதலிக்கிறா சார் அப்படின்னாப்புல.
ஸோ இப்போவும் மேடைக்கு வர முடியாததுக்கான காரணம் அடுத்து ஒரு ரீலில் ஒரு கரெக்ஷன் சொல்லியிருக்கான். ஸோ இன்டர் காலேஜ் காம்படிஷனில் என் பிள்ளை வந்து கல்லூரியில் சாங்கை சூஸ் பண்ணி ஆடிடுது. அதான் ஸோ இசை என்பது அவனுக்கு இயல்பில் இருக்குது. வீட்டுக்குள்ளே உட்காந்து எப்பொழுது ஒரு காட்சியை விசப்படுத்துகிற பொழுது அந்த கதையை உள்வாங்கிட்டதுனால தான் வந்தான். இந்த கதையை ஆஃப்டர் மேரேஜ் முதல் உமாபதி ராமையா வருகிறானேங்கிற பொழுது ஒரு தந்தைக்கு பதட்டம். இப்போ எனக்கும் அர்ஜுன் சாருக்கும் நீங்கள் கம்பேர் பண்ணிட்டீங்கன்னா இப்போ யாரும் தம்பிராமையாவோட மகன் சொல்கிறதில்ல. அன்னைக்கு அவங்க வீட்டுக்கு போகிறேன், உமாபதி பிரபண்ண பேசுகிறார், தம்பி அர்ஜுன் மரமை எப்படி இருக்கான் ஓகே. ஸோ இப்போ ஆஃப்டர் மேரேஜ் கதாநாயகனாக இருக்கணும், மார்ஷல் ஆர்ட்ஸ் எல்லாமே கற்றுக்கிட்டாப்புல, டான்ஸர், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்ற பொழுது இப்போ எனக்கு என்ன விஷயம் அப்படின்னா, இவன் கதையை உள்வாங்கிட்டான்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் தயாரிப்பாளர்கிட்ட சொல்லி எப்படி ஓகே வாங்கினது போல் அதற்கு முன்பாகவே அர்ஜுன் சார்கிட்ட போய் உட்காந்து என் மருமகளையும் உட்கார வச்சு இந்த கதையை தாங்க எடுக்க போகிறான் அப்படின்னு அவர்கள்ட்ட என் பிள்ளை தான் நான் உள்ளது. பெருமையான விஷயம் தானே யார் மனசும். ஸோ இந்த அளவுக்கு அணுகுமுறை கொண்டவன் நான். யார் மனதை சிஞ்சிற்றும் கூட வேதனைப்படுத்தி விடக்கூடாது. அட்டென்ஷன் சீக் கிரியேட் பண்ணி தலைப்புச் செய்தி ஆகுவதில் எனக்கு உடன்பாடு கிடையாது. இதுவரை எனது வாழ்க்கையை அப்படித்தான் அமைத்து கொண்டேன். யார் மனசு சின்ன சங்கடத்தை கூட ஏற்படுத்திடக்கூடாதுன்றதுக்காக என் மகனை என் மருமகள் வீட்டுக்கு வந்த பொழுது கூட அர்ஜுன் சாருக்கு 2 மகள்கள் தான் இருக்கிறார்கள். அவருடைய இன்சியலை போடுவதற்கு அங்கே ஆள் இல்லை. என் அன்பு மகனே உன்னை அந்த மருமகள்கிட்ட ஐஸ்வர்யா உமாபதி அப்படி இல்லை, ஐஸ்வர்யா அர்ஜுன் தான் போடணும். இது நான் கல்யாணத்துக்கு முன்னாலேயே ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டது. உங்கள் இருவருக்கும் சீக்கிரம் குழந்தை பேரும், அது உங்களோட ப்ராப்பர்ட்டி. அதுக்கு உங்களுடைய பையன் உமாபதி பட்டு என்ன பேர் வைக்கிறீங்களோ. ஸோ எல்லாத்தையும் யார் மனதையும் அடுத்தவர் இடத்திலிருந்து பார்க்கக்கூடிய அளவு தான். அந்த அளவுக்கு ரொம்ப மெல்லிய மனதுக்கு சொந்தக்காரன் நிச்சயமாக என் கூட. ஆமாம், யாரும் எந்த முடிவிலும் சின்ன சங்கடத்தை கூட ஏற்படுத்தக்கூடாது. அந்த அளவுக்கு இருக்கக்கூடியவன். இந்த கதையை எந்த அளவுக்கு யார் மனசையும் கோபப்படுத்திடக்கூடாது, சங்கடப்படுத்திடக்கூடாது, அந்த பொறுப்புணர்வோடு எழுதப்பட்டது. ஆமாம், இதில் இன்றைய தினம் டிவிகேனுடைய தலைவர் அருமை தம்பி விஜய் அவர்களோடு 3 படத்தில் நான் நடிச்சிருக்கிறேன். அவர் 2 படம் கேமரா பண்ணியிருக்காங்க, யூத் அண்ட் புலி. நிறையா பேர் அவரோட சம்மந்தப்பட்டிருக்கோம். ஸோ டீசர் ஒன்று வந்திருக்கு. இந்த டீசரில் தம்பி ஒரு குறிப்பிட்ட ஒரு அந்த லுக்கை மட்டும் பார்த்துட்டு ப்ரெடிக்ட் பண்ணி இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ. நான் எனது வயசுக்கு போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைய தினம் வேட்புமனு தாக்கல் என்றால் TN 2026 தங்க நட்சத்திரத்தினுடைய படத்தினுடைய நாத்திக முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தோம் என்றால் பத்திரிகைகளாக நீங்கள் 8ஆம் தேதி இரவு வாக்கு எண்ணிக்கை அன்றைக்கு தான் ஓட்டுப்பதிவு. நீங்கள் பார்த்துருவீங்க, நீங்களே சொல்லுவீங்க. இது 8ஓ 9ஓ தயாரிப்பாளர் ஐயா சொல்லுவாங்க, தம்பி ஸ்ரீநாத், இந்த EP உமாபதிலாம் சொல்லுவாங்க. ஸோ அன்றைய தினம் நீங்கள் பார்க்கிற பொழுது அன்றைய தினம் ஸோ 10ஆம் தேதி அன்றைய தினம் மக்கள் கைக்கு போய் சேர்ந்துடும். 8 வரைக்கும் தான் எங்களுடைய படம். 8க்கு பிறகு உங்களுடைய படம், 10க்கு பிறகு மக்களின் படம். என்ன சொல்ல வரேன்னா, இன்று மதியத்துக்கு பிறகு டிவிகே வெள்ளிவாக்கம் தொகுதியுடைய வேட்பாளர் அன்பு தம்பி ஆதவர்ஜுனா. எல்லா கட்சிகளிலும் எனக்கு தம்பிமார்கள் இருக்கிறார்கள். நாம் தமிழர் இயக்கத்திலிருந்து, டிவிகேயில இருந்து என்று சொல்லுது, ஆளும் கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து, ஆண்ட கட்சியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து, இது 4 கூட்டணி. இப்போ 5 கூட்டணி என்று ஆரம்பித்திருக்கிறது. யார்? சசிகலாமா கட்சியிலிருந்து, சசிகலா அம்மாவும் ஐயா ராமதாஸ் ஐயா ஒரு கூட்டணி, 5 கூட்டணி, 5வது கூட்டணி இல்லையா. 6வது கூட்டணி தமிழக வாழ்வுரிமை கழகத்தின் சார்பிலே ஒருத்தர் தம்பி வேல்முருகன் அவர்கள். வேல்முருகனுடைய உடன் பிறந்த தம்பி எனக்கு அற்புதமான பிள்ளை. ஸோ இத்தனை பேரையும் எல்லா இயக்கத்திலும் எல்லோரும் எனக்கு இருக்கிறார்கள். அத்தனை பேருக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவன். எனது வாழ்க்கையாவது ரிஸ்க் எடுக்கலாம். நான் புதிதாக இனி பார்ப்பதற்கு ஒன்றுமில்லை. எனது மகனுடைய வாழ்க்கை என்கிற பொழுது பொறுப்பு அதிகமாக இருக்கிறது. என்னன்னா, நான் ஒரு கதையை எழுதி கொடுத்துட்டேன். ஜென்சிட்டி என்று சொல்லக்கூடிய வகையில் அந்த படைப்பை எனக்கே பிரமாதப்படுத்தி காமிச்சிட்டாப்ல. ஸோ தம்பி ஆதவர்ஜுனா அவர்களே, உங்களுடைய வாழ்க்கை வரலாறை ஒரு மேடையில் நின்று கண்கசிய ஒரு 6 அடி உயரத்தில் நின்று அழுகிற பொழுது நானே நிகழ்ந்துட்டேன். உங்களுடைய பெரியம்மா திலகவதி அம்மா எங்களுடைய எனக்கு அம்மா மாதிரி, உங்களுடைய பெரியம்மா பிள்ளை ஆமாம் தயாரிப்பாளர், அந்த அவருடைய தயாரிப்பாளருடைய படத்தில் நாங்கள் நடிச்சிருக்கோம். சமுத்திரக்கணிக்கு ஃப்ரெண்டு, எனக்கு ஃப்ரெண்டு, தம்பி நட்டிக்கு ஃப்ரெண்டு, உங்கள் அண்ணன். இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது. மேலெழுந்த வரியாக கேட்ட தகவலை வைத்துக்கொண்டு ஒரு முடிவுக்கு வந்து விட வேண்டாம் என்று மட்டும் எனது அருமை தம்பி ஆதவ் அர்ஜுனா அவர்களை கேட்டுக்கொள்கிறேன்.
நீங்கள் உணர்ச்சி வசப்படுகிறவர். எந்த இடத்தில் இருக்கிறீர்களோ அந்த இடத்துக்கு 100% விசுவாசமாக இருக்கக்கூடியவர்கள். மிகவும் செயல்படும் வீரன். ஃபிட்னஸ். 5 வருடத்தில் கண்ணுக்கு முன்னால் தாயை தவிக்க விட்டுவீர்கள். ஆமாம், இந்த உணர்வெல்லாம் உள்வாங்கிறவன். ஸோ நான் நீ யாரை பற்றி கேட்டாலும் பதில் சொல்ல முடியும், அவ்வளவு ஆய்ந்து பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கிறவன். அன்பு தம்பி அவர்களே, ஆதவ அர்ஜுனா அவர்களே, நீங்கள் சங்கட்டப்படக்கூடிய வகையில் இந்த படம் ஒரு நூலளவு கூட இருக்காது. இதையா நாம் சங்கட்டப்பட்டு விட்டோம் என்று நீங்களே எனது நம்பர் தேடி அண்ணா அப்படி என்று பேசுவீர்கள். அப்படித்தான் இந்த படம் இருக்கும் என்று ஒரு சிறு விளக்கத்தை மட்டும் இந்த இடத்தில் கொடுத்து கொண்டு, அன்பிற்குரிய பிரசன்ட் மீடியா, எனது மகன் போராட்டத்தில் பல வருடங்களாக போராடி பயணம் போய்கிட்டே இருக்கோம். இந்த படத்தை நிச்சயமாக 8ஆம் தேதி இரவு எனது அன்பு சகோதரிகளும் சகோதரர்களும் படத்தை பார்த்து முடித்த பிறகு எனக்கு வீட்டுக்கு ஃபோன் பண்ணுவீங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. எக்ஸலண்ட் ஃபன். அவன் நெப்போட்டிசம் கான்செப்டில் போய்விடக்கூடாது என்பதற்காக ப்ரீவியஸ் நிறைய இயக்குநர்களிடம் அவர்களை நான் ஒப்படைத்தேன். நான் கூட இயக்கினேன். எங்கும் அவன் சரி அவர் எதிர்பார்த்து நடக்கவில்லை என்கிற பொழுது தொழில்நுட்பம் இசையா அன்பு தம்பி ஒயிட் லோட்டஸுடைய ஓனர் கொண்டாதி பார்ட்னர் தம்பி சுகுமார், மைனா கும்கி படத்தினுடைய கேமராமேன், அண்ணே என்னென்ன தம்பி சிஜிலாம் இவ்வளவு நாலேஜபிளாக இருக்காப்புல, தடுப்புக்கா சிவா. இதுதான் ஒரு தந்தைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துருக்குறோம். அந்த மகிழ்ச்சி நீங்களும் உணர்கிற பொழுது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். நன்றி. முதல்ல நீங்கள் பெற்ற மகன் ஆக்ஷன் சொல்லி நடிக்கிறப்ப அந்த உணர்வு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். ஆமாவா, அரசியல்வாதி, தொழிலதிபர்கள், சினிமாக்காரர்கள் அப்பனும் மகனும் சேர்ந்து செய்வது என்பது ரொம்ப கொடுமை. இன்றைக்கு கூட ஒரு தலைப்புச் செய்தி வந்திருக்கும், மகனுக்கு தான் சீட்டு கொடுத்துருக்காங்க ஆனால் அப்பா பிரச்சனை பண்ணுறாரு, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அப்பாவும் மகனும் சேர்ந்து செய்வது அது அந்த அளவுக்கு என்னை நான் அதை விட அவன் பக்குவப்பட்டுருக்கான். நான் எமோஷனாலும் அவன் பேலன்ஸ் ஆகிப்பான். அவன் எமோஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பில்லை. அவன் கோபம் இல்லாத அளவுக்கு சகிப்புத்தன்மையோடு எங்களை டீல் பண்ணான். அது எம்எஸ் பாஸ்கர் மாமா அவர்களுக்கும் தெரியும், இளவரசாருக்கும் தெரியும். ஸோ அந்த மெச்சூரிட்டி அவன்கிட்ட வந்துருச்சு. எனக்கு என்ன, எனக்கு 20களில் வந்த மெச்சூரிட்டி அவனுக்கு 30களில் வந்திருக்கு, அவ்வளோதான். நான் சுயமாக வந்தவன், அவன் ஒரு சப்போர்ட்டில் வந்தவன், அவ்வளோதான். இதை உண்மை, இதான் ட்ராவல். எந்த தந்தையரும் சுயமாக மேலே வந்து கொண்டிருப்பவர்கள் ஒரு 15 வயதில் நாம் பெற்ற மெச்சூரிட்டி நமது பிள்ளை பெற்றுவிட வேண்டும் என்று எதிர்பார்க்க முடியாது. ஸோ அவன் அந்த மெச்சூரிட்டி அடைஞ்சிட்டான். ஸோ அந்த வகையில் அவனோட ஒர்க் பண்ணுற பொழுது நான் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். அவன் டேஸ்ட் டோட்டலாக ஒதுக்கிட்டேன். நான் இன்னும் சொல்லப்போனால் பாதி காட்சிகளுக்கு மேலே நான் சிம்பதேவனுடைய படத்தில் இருப்பேன். அதெல்லாம் தம்பி இவர் பேசுவார், ஹீரோ பேசுவார். ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆமாம், தம்பி பிஜி முத்தையா சொன்னீங்க, தம்பி ராமையண்ணன் படம் அழைச்சி கொடுத்த உடனே எனக்கு ரவுண்ட்ஸாக கண்டினியூவாக படம் உருவாகுதுன்னு. அது அப்படி இல்லை, அது உங்கள் திறமைக்கான விஷயம். அது என் தாய் தந்தை எனக்கிட்ட ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தில் உங்களுக்கு கொஞ்சம் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் மனஸ்வி. ஃப்ளாஷ் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். தேங்க்யூ ஆல். பை பாய்.